மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். மகாநதி டிஆர்பி அர்பன் கிடைச்சிருக்கு. அர்பன் அண்ட் ரூரலுமே எனக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. பட் எனக்கு என்னமோ அதில் வந்து டைப்பிங் எரர் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ நான் காதல் அண்ட் மகாநதி ரொம்ப ரொம்ப லோவான ரேட்டிங்ஸோட எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை லாஸ்ட்டாக என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அர்பன் ரேட்டிங்ஸ் இந்த வாரமும் லாஸ்ட் வீக் மாதிரியே அதே ரேட்டிங் தான் மெயின்டைன் ஆகியிருக்காங்க. வீக் 3லையும் 4.6, வீக் 4லையும் ஓவராலாக 4.6 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் டே வைஸ் ரேட்டிங்ஸ் பார்க்கும்போது மண்டே 4.5, டியூஸ்டே 5.1, வெனஸ்டே 4.8, Thursday 4.5, Friday 4.1, ஓவராலா 4.6 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதில் டியூஸ்டே எபிசோட் தான் ஹையஸ்ட் ரேட்டிங்ஸாக இருக்குது. ஸோ டியூஸ்டே அப்படி என்ன டெலிகாஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்பரேஷன் ட்ராக், அதாவது காவேரியை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து நம்ம சாரதாம்மா கூப்பிட்டு போயிடுவாங்க அவங்க வீட்டுக்கு. விஜய் வந்து அழற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசனாக பசுபதி வந்து அவங்களை ப்ரொவோக் பண்ணி விடுவாங்க. சாரதாம்மாவை காவேரி மணிக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் எபிசோட் நம்ம வீக்காவோடைய பிரிவு அது வந்துட்டு அதிகபட்சமா 5.1 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அர்பன்ல 4.6 அதே ரேட்டிங்ஸ் மெயின்டைன் ஆகியிருக்காங்க. பட் அர்பன் அண்ட் ரூரல் எனக்கு ரிசீவ் ஆகிறது எப்பவுமே வந்து ஆக்டர் சைட்ல இருந்தா ரிசீவ் ஆகும், சரிங்களா? ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்கிறது தான் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மற்ற சேனல்ஸ்லாம் எனக்கு கரெக்டாக தான் ரிசீவ் ஆகியிருக்கு, எப்பவுமே கரெக்டாக இருக்கும். பட் இந்த வாரம் எனக்கு என்னமோ விஜய் டிவியில் சில ரேட்டிங்ஸ்லாம் வந்து தப்பாக வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா நீ நான் காதல் 1.17 அதில் வந்திருக்கு அண்ட் மகாநதி 1.42 இருக்கு. ஒருவேளை ரிப்பீட்ஸோடைய ரேட்டிங்ஸை எங்களுக்கு மாற்றி ஷேர் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை. லாஸ்ட் வீக்கும் அர்பனில் 4.6 எடுத்தாங்க. பட் அர்பன் அண்ட் ரூரலில் 4.1 இருந்துச்சு. ஸோ அட்லீஸ்ட் கண்டிப்பாக 4.1 ஆர் 4.5 வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச ரிப்பீட்ஸ் ரேட்டிங்ஸ் தான் எங்களுக்கு வந்து ஷேர் ஆகியிருக்கு. ஸோ நான் கேட்டிருக்கேன். ஒன்ஸ் அது வந்து நான் கிளியர் பண்ணிவிட்டு ரீஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மற்ற ரேட்டிங்ஸ்லாம் கரெக்டாக ரிசீவ் ஆகிடுச்சு. நான் மெயின் சேனலில் ஷேர் பண்ணுறேன் எல்லா சீரியல்ஸோடைய டிஆர்பி ரேட்டிங்ஸுமே. லாஸ்ட் வீக் ரேட்டிங்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஒரு ஹை வோல்டேஜ், ஒரு செப்பரேஷன் கொண்டு வராங்க, எல்லாருடைய எமோஷனல் பேக்கேஜ் ட்ராமாலாம் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு டிஆர்பி வரலன்னு தான் சொல்லுவேன் அர்பனில். ஸோ அர்பன் அண்ட் ரூரலில் கரெக்டான ரேட்டிங்ஸ் கிடைச்சதுமே ஷேர் பண்ணுறேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.